இயேசுவில் பிரியமானவர்களே, தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நீ எதுவாக மாற விரும்புகிறாயோ அதுவாகவே நீ. லட்சியத்தில் தெளிவு இருக்கிற பொழுது அது நம்மை தேடி வரும். பிரியமானவர்களே, நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக விரைவிலே எல்லோரும் அவரை தேடி வருகிற அளவுக்கு பிரபலமாக மாறுகிறதை இந்த நற்செய்தி குறித்து காட்டுகிறது. பேதுரு மாமியார் வீட்டுக்கு சொல்லுகிறார். இன்றைக்கு நற்செய்தி பிரியமானவர்களே, இந்த நாளுக்குரிய நற்செய்தி லூக்கா நற்செய்தி 4வது அதிகாரம் 38 44 வரை உள்ள இறை வார்த்தையில் இந்த நற்செய்தியில் இயேசுவை தேடி எல்லோரும் வருகிறார்கள். ஏனென்றால் அவருடைய லட்சியம், அவருடைய இலக்கு. வந்தவர்கள்லாம் யார் என்றால் ஏழைகள். இலவசமாக மருத்துவம் பெறுகிறார்கள், தொடுகிறார்கள், குணமடைகிறார்கள். அவரால் தொடப்படுகிறார்கள், ஆசீர்வாதம் பெறுகிறார்கள். ஏன் இவர்கள் குணமடையல? ஏன் இவர்கள் இயேசு வந்தவனை தேடி வந்தார்கள் என்றால் இவர்கிட்ட பணம் இல்லை, காசு இல்லை. எனவே அவர் லட்சியம் ஏழையாக இருந்தது, ஒடுக்கப்பட்டவராக இருந்தது. 3 மரங்கள் இருந்தது. 3 மரங்களும் பக்கத்து பக்கத்தில் வளர்ந்து செழித்தோங்கிய மரம். 3 மரமும் பேசிக்கொண்டதாம். உன் ஆசை என்ன என்று கேட்டதான் ஒரு மரம். அப்போ இந்த மரம் சொன்னதான், முதல் மரம் சொன்னதான், நான் பணப்பெட்டியாக மாறுவேன், நிறைய பணத்தை அதில் போடுவாங்க. சந்தோஷமாக சொன்னதான், நான் பணப்பெட்டியாக மாறுவேன், அதுவே பெருமைக்குரிய மரமாக இருப்பேன். 2வது மரம் சொல்லிச்சான், இல்லை நான் அரசனுக்குரிய பெட்டியாக மாறுவேன், அரசனுக்குரிய சவப்பெட்டியாக கூட மாறுறதுக்கு தயார். ஏன்னா அப்படி சுமந்து செல்வார்கள், நான் அப்படி மேன்மையில் இருப்பேன். 3வது மரம் சொல்லிச்சான், நான் வானை நோக்கி தொடுகிற அளவுக்கு வளரணும், அதான் என் லட்சியம் சொல்லிச்சான். மற்ற 2 மரங்களும் சிரித்ததான். என்ன இது, வானை நோக்கி எப்படி வளர முடியும்? அப்ப இந்த மரம் சொல்லிச்சான், இல்ல அது என் லட்சியம், ஆசை இல்லை. ஆசை நிறைவேறாமல் போக, லட்சியம் நிச்சயமாய் நிறைவேறும். எனவே நான் வானளவு உயர்வேன், வளருவேன் என்று சொன்னதான் 3ஆம் மரம். நாட்கள் கடந்து போகிறது, 3 மரங்களும் வெட்டப்படுகின்றன. முதல் மரத்தை வெட்டுகிறார்கள், அதை சவப்பெட்டியாக மாற்றிடுறாங்க. அது பணப்பெட்டியில் சவப்பெட்டியாக மாறிடுது. 2ஆம் மரம் அரசனுக்காக போகணும்னு நினைச்சது, ஆனால் அதை வெட்டி என்ன பண்ணுறாங்க, ஒரு ஏழைக்காக கொடுத்துட்றாங்க. அது இருக்கிற இடமே தெரியாமல் போயிடுது. 3வது மரத்தை எடுத்து ஒதுக்கி வைத்து விடுகிறார்கள். அப்புறம் பார்த்துக்கலாம். திடீரென்று ஒரு தச்சர் வருகிறார். ஒரு நாள் அந்த மரத்தை எடுக்கிறார், அந்த மரத்தில் சிலுவை செய்கிறார். அந்த சிலுவையை கொண்டு போய் ஒரு கைதியிடம் கொடுக்கிறார். அந்த கைதி அந்த சிலுவையை சுமந்து செல்கிறார். யார் என்றால் அந்த கைதி தான் இயேசு என்று கதை. அந்த மரம் வானளவு உயர்ந்து நிற்கிற சிலுவையாக உயர்ந்து நிற்கிறது. நண்பர்களே, நம்ம லட்சியத்தோடு இருந்தால் நடக்கும். வரும் லட்சியத்திலே உறுதியாய் நிற்கிற பிள்ளைகள் வாழ்வார்கள். எனவே பிள்ளைகளை துவண்டு போகாதீர்கள். ஆண்டவர் லட்சியம் பாருங்க, ஏழைகள் தான் ஒரு லட்சியமாகுது. ஏன் இயேசு தேடி நிறைய பேர் போக ஆரம்பிச்சாங்க என்றால் அது அவர் இல்லாதவர்கள் கொடுத்தார், அது அவர் லட்சியம். எனவே பணம் இல்லாதவங்கள இயேசு தேடி வந்தான். நோயாளிகள் எல்லாம் மருத்துவத்துக்கு வசதி இல்லை, எனவே இயேசுவை தேடி வந்தான். சில நோய்களை குணப்படுத்த முடியல, ஏன்னா இயேசு கிட்ட போன குணம் கிடைக்கும், தேடி வருகிறான். லட்சியத்தினுடைய சிறப்பு அதுதான். லட்சியத்தை தெளிவாக இருக்கணும் நண்பர்களே. உங்க இலக்கை நீங்க ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்து அர்ப்பணியுங்கள். அந்த லட்சியத்துக்காக இயேசு ஜெபித்தார். அந்த லட்சியம் தான் தன்னுடைய தந்தையுடைய சித்தமாக இருந்தது. எனவே என்னுடைய லட்சியம் கடவுளுக்கு உகந்த லட்சியமா பாருங்க. நீங்க ஒரு டார்கெட் வச்சிருக்கீங்க, அந்த டார்கெட் கடவுளுக்கு ஏத்ததா முதல்ல யோசிங்க. அது ஏத்தது என்றால் அதை வைத்து ஜெபிங்க. இயேசு தினந்தோறும் ஜெபித்தார். வல்லமை பாருங்க, அவ்வளவு பிரபலமாக இருந்தால் அன்பர்களே ஒண்ணுக்கும் நடக்கும். வாழ்க்கையில லட்சியத்தை நோக்கி நீ ஓடுகிற பொழுது அடைவாய். எப்படி அந்த 3ஆம் மரத்தை பார்த்து 2 மரங்கள் நகைத்தது, சிரித்தது. ஆனால் ஒரு நாள் அந்த லட்சியம் உண்மையாக மாறியதா கதை சொல்லுகிறது. உன் வாழ்க்கை கதையும் சொல்லும். நீ நினைத்தது நடக்கும். வீடு கட்டணும்னு நினைச்சிட்டு இருக்கிறியா? சொந்த பிசினஸ்ல நல்லா வளர்ச்சி அடையணும்னு நினைக்கிறியா? உன் பிள்ளைய ஒரு டாக்டரா, இன்ஜினியரா, கலெக்டரா மாற்றணும்னு கனவோடு இருக்கிறாயா? அல்லது இந்த நாளுக்குள்ள நான் இதை அடைஞ்சு விட ஏதாவது லைஃப்ல டார்கெட் வச்சிருக்கிறீங்களா? ஜெபி. ஆண்டவர் ஜெபித்தார், சும்மா நடக்கல. இறைமகன் தான், கடவுள் தான். ஆனாலும் தினந்தோறும் அவர் ஜெபித்தார். கற்களில் தனிமையில் இருந்தார் என்பதுதான் ஜெபத்தையே குறிக்கிறது. ஜெபிக்கிற பிள்ளைகள் அறுவடை செய்வார்கள் அபிஷேகத்தை. ஜெபிப்போம். அப்பா நன்றி. பிள்ளைகளுடைய விண்ணப்பங்கள், தேவைகள், கனவுகள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாம் ஒப்பு கொடுக்கிற ஆசீர்வதிப்பீராக. குறிப்பாக இன்றைக்கு புதன்கிழமை சூசையப்பர் ஜெபத்தில் பிள்ளைகள் வல்லமை அறுவடை செய்வார்களாக. மாதத்தினுடைய முதல் புதன்கிழமை சூசையப்பரே எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிங்க அப்பா. ஓ சூசையப்பரே எங்களுக்காய் பரிந்து பேசுகிறார் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக.
ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். வல்லமையான சூசையப்பர் ஜெபத்தில் நீங்கள் தாங்கப்படுவீர்கள். உங்கள் குடும்பம் அபிஷேகமாயிருக்கும். உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வாதத்தை காணும். இறை கிருபையில வாழ்வீர்கள். பிள்ளைகளை ஒவ்வொருவருடைய கனவுகள் லட்சியங்களை ஒப்பு கொடுக்கிறேன். என்னவெல்லாம் நடக்கணும்னு விண்ணப்பங்களை கேட்கிறாங்களோ ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் பாதத்தில் வைக்கிறேன். அப்பா நீங்க தொடுங்க ஆண்டவரே. பிள்ளைகள் அபிஷேகத்தை அறுவடை செய்வார்களாக, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்களாக. விண்ணப்பங்கள் எல்லாம் ஆண்டவரே அபிஷேகமாய் மாறுவதாக ஆண்டவர் பெயரால் சொல்லுகிறேன். மகிழ்ச்சியாய் இருப்பீர்கள். லட்சிய கனவோடு ஓடுங்கள் அன்பர்களே. வெற்றியை காண்பீர்கள். வல்லமையான இறை கிருபையில் எல்லாம் அல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. லட்சியத்திலே தெளிவாயிருப்போம், ஜபிப்போம், வாழ்வோம். அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறேன். யாருக்கு தேவை நினைக்கிறீங்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. விண்ணப்பங்களை கமெண்ட்ல அனுப்புங்க. உங்களுக்காக நான் ஜபிக்கிறேன். God bless you. Take care.